வணக்கம் மக்களே. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப இதமான சிலு சிலுன்னு ஜிகிர் தண்டாங்க. கடைக்கு போய் சாப்பிடணும் அவசியம் இல்லாமல் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சமாக நான் பாதாம் பீஸுன்னு எடுத்துக்கிட்டேன். அது நம்ம செய்கிறோம் இன்னைக்குன்னா அதுக்கு முந்தின நாளே நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பால் பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானவர் இவர் தாங்க. ஸோ 1 லிட்டர் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கட்டியான பால், நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஸோ கொழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிற பால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டு நல்லா பொங்கி வரட்டும். சரிங்க, பாருங்க நல்லா இந்த பால் பொங்கி வந்துச்சு. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது 1/2 லிட்டர் அளவுக்கு ஆகணும். அதே சமயம் நான் இங்கே ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு 250 கிராம் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா அது மெல்ட் ஆகட்டும். நீங்கள் தண்ணியே ஆட் பண்ணாதீங்க. இங்கே சுகர் சிரப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை எல்லாமே அங்கே மெல்ட் ஆகி நமக்கு அங்கே சிரப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அந்த கலர் நமக்கு சிரப் கலர் வந்துடுச்சு பாருங்க. ஸோ இந்த சமயம் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தண்ணி ஆட் பண்ணோம். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணீங்க தண்ணியை பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே கட்டி கட்டி ஆகிடும், மிட்டாய் போல் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாதி அப்புறம் நெக்ஸ்ட் பாதின்னு சொல்லிட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சுகர் சிரப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே பாருங்க இந்த சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதே சமயம் இந்த பால் நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம 1 லிட்டர் போட்டோம், 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆயிடுச்சு. இதில் நான் பிளெயின் கோவா ஆட் பண்ணுறேன். ஸோ பிளெயின் கோவா கடையில் இருக்கும், வாங்கிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் நீங்கள் செய்யுங்க. ஆல்ரெடி என்னுடைய வீடியோ போட்டிருக்கேன் பிளெயின் கோவா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஸ்வீட் கோவா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்வீட் கோவா கடையில் விற்கிறது நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா சர்க்கரை கம்மியாக போடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பிளெயின் கோவா அங்கங்கே தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்க, கொஞ்சம் தெரிந்து பாருங்க, எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு இந்த பாலோட மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்ந்துடணும். ஸோ கோவா நல்லா கரைஞ்சதும் இதில் நம்ம ஆல்ரெடி அங்கே செஞ்சு வச்சிருந்த அந்த சுகர் சிரப்பை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த கலர் கொடுக்கும். இல்லை எனக்கு இந்த சிரப்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் பாலை நல்லா காய்ச்சிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதே கலர் கொடுக்கும். ஸோ சுகர் சிரப் ஆட் பண்ணாதான் நமக்கு இன்னும் அது டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும். ஸோ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அதாவது நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை யூஸ் பண்ணாலே போதுமானதுதான். ரொம்ப தித்திப்பாயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த சர்க்கரை எல்லாம் கரையணும். பாருங்க கலர் ஃபுல்லாக நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. பாலும் கொஞ்சம் கெட்டியாயிடும். நல்லா பாருங்கன்னா இந்த பால், அதாவது 1 லிட்டர் பால் வச்சு நம்ம 6 பேர் செஞ்சு கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு. ஸோ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிடுச்சு. ஸோ இதை எடுத்து போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ அடுத்த ரெபடிக்கு நம்ம தயாராகணும். ஸோ ஒரு தவா எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். எப்போதுமே நம்ம பிளெயின் கோவாவோ அல்லது பால் ஐட்டம் செய்யும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணுங்க. ஏன்னா அடியில் நமக்கு தீஞ்சிரும். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பால் ஆடை வேணும். அதுக்கு தான், அதாவது பாசுந்தி தான் நமக்கு தேவைங்க. ஸோ பாசுந்திக்கு நம்ம கலர் அதெல்லாம் போடுவோம். எதுவுமே இல்லாமல் இங்கே பால் ஆடை தேவை. ஸோ நல்லா ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். இந்த 1/2 லிட்டர் பால் நல்லா பொங்கி வரட்டும். இங்கே பாருங்கள் சுற்றி அந்த மேலே இருக்கிற பாலாடையை நம்ம எடுத்து விடலாம். ஸோ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மேலே பாலாடை வரும்போது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா இந்த ரெப்படிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒரு ஜிகரண்டை செய்யறதுக்கு நான் வெறும் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். 6 பேர் செஞ்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் இந்த பாலாடை எல்லாமே நம்ம எடுத்து விடலாம். இங்கே பாருங்கள் பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. இதில் சுகர் நீங்கள் ஆட் பண்ண தேவையே கிடையாது. வெறும் பால் மட்டுமே போதுமானது. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே அளவு கம்மியாயிடுச்சு. நான் தண்ணி கூட ஆட் பண்ணலை. ஸோ அப்படியே அந்த பாலாடையெல்லாம் அங்கே வர ஆரம்பிச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இது போதுமானது. பாலாடை நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி நம்ம வச்சிடலாம்.
ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இந்த பாதாம் பீஸ் நம்ம ஊற வச்சு பார்த்தீங்கன்னா அதை 2 டேபிள் ஸ்பூனை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நன்னாரி சர்பத், ஸோ வீட்டில் இருக்கும், கடையில் விற்கும் நன்னாரி சர்பத் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த பால், ஓகேங்களா, அதாவது பிளெயின் கோவா சுகர்லாம் போட்டிருந்தேன். அந்த பால் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, சூப்பராக கட்டி அடிச்சுங்க பாருங்கள். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பாலாடைங்க, அதாவது பாசுந்தி போல் செஞ்ச பார்த்தீங்களா, அந்த பாலாடையும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் நம்ம ஆல்ரெடி செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கொஞ்சம் தான் வந்து பாலில் ஆட் பண்ணோம், மீதி வந்து எடுத்து வச்சுங்க. ஸோ அந்த சுகர் சிரப்பையும் அப்படியே மேலே வந்து ஆட் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் உங்கள் வீட்டில் இருந்து ஐஸ்கிரீம் இருக்கும், அந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐஸ்கிரீம் மேலேயே நம்ம அந்த சுகர் சிரப்பையும் நான் வந்து சேர்க்குறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் இருக்கோ அந்த ஐஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் விடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப எம்மியான டேஸ்டான ஜிகர்தண்டை தாங்க. ஸோ வெளியே போய் சாப்பிடணும் அவசியம் இல்லை, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.